ஜிஎஸ்டி மற்றும் கேளிக்கை வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 தினங்களாக நடைபெற்று வந்த திரையரங்கு உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. தமிழக திரையரங்குகளுக்கு கேளிக்கை வரி மற்றும் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து திரையரங்கு உரிமையாளர்கள் கடந்த 4 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து திரையரங்கு உரிமையாளர்களோடு அரசு தரப்பில் அமைச்சர்கள் பேச்சு நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் உடன்பாடு ஏற்பட்டதையொட்டி திரையரங்கு உரிமையாளர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு இந்த இன்னைக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் புதுசாக ஒன்று வந்திருக்கு இல்லையா, இந்த வரி போடலாமா வேண்டாமா, அப்படி போடுறதுனா எவ்வளவு போடுறது, இல்லை வேண்டவே வேண்டாமா, இதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்காக அரசு தரப்பில் கமிட்டி மெம்பர்களும் எங்கள் தரப்பில் ஒரு கமிட்டி மெம்பர் போட்டு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டியின் முடிவு கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நம்புறோம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. போராட்டம் கைவிடப்படுவதையொட்டி திரையரங்குகள் வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பழைய கட்டணத்தோடு ஜிஎஸ்டி வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் ரேட் என்னவோ ஜிஎஸ்டி அதுக்கு மேல, எல்லா பொருளுக்கு மாதிரி கடையில் போய் என்னவோ ஒரு பொருள் ஜிஎஸ்டி மேல கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிஎஸ்டி அதற்கு மேல. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க விளக்கம். உதாரணமாக 120 ரூபாய் சினிமா டிக்கெட் என்றால் கூடுதலாக 33 ரூபாய் 60 காசு ஜிஎஸ்டி சேர்த்து 153 ரூபாய் 60 காசு கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.